வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஆழமான விளக்கத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு பெரியவங்க ஆசிர்வதிக்கிறத நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம் இல்லையா? ஆனா அந்த 16 செல்வங்கள் அப்படிங்கிறது நிஜமாவே பெரிய வீடோ காரோ இல்ல வெளியில இருந்து கிடைக்கிற பொருட்களா? கண்டிப்பா கிடையாது. அது நமக்குள்ளேயே தூங்கிட்டு இருக்கிற பிரம்மாண்டமான உள் மனசக்திகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த விளக்கம் அந்த 16 ரகசியங்களை முற்றிலும் ஒரு புதிய கோணத்துல நமக்கு காட்டப் போகுது. இது வெளியில தேடுற செல்வம் இல்லைங்க, நமக்குள்ள இருக்கிற 16 மாபெரும் சக்திகள். சரி, இந்த 16 சக்திகளையும் அப்படியே மொத்தமா பார்த்தா ரொம்ப குழப்பமா இருக்கும். அதனால இதை ஒரு 6 படிநிலைகளா பிரிச்சு பார்க்க போறோம். முதலாவது, இந்த 16 ரகசியங்களோட அறிமுகம். 2வது, விழிப்புணர்வு. 3வது, புலன் மற்றும் சிந்தனை உருவாக்கம். 4வது, சுதந்திர சிந்தனை. 5வது, செயல் மற்றும் கட்டுப்பாடு. கடைசியா, சுய அறிவே பெருவாழ்வு. அவ்வளோதான், வாங்க உள்ள போகலாம். பகுதி 1, 16 ரகசியங்கள், ஒரு அறிமுகம். முதல்ல நாம நம்மளோட பார்வையையே கொஞ்சம் மாத்தி அமைக்கணும். இந்த 16 விஷயங்களும் நாம வெளியில இருந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டியவை கிடையாது. இது ஏற்கனவே உங்களுக்குள்ள இருக்கிற அபாரமான திறன்கள். மூல தகவல்கள் ரொம்ப ஆணித்தரமா என்ன சொல்லுதுன்னா, இந்த 16 சக்திகளும் தூய விழிப்புணர்வோட வடிகட்டிகள், அதாவது ஃபில்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை சரியா புரிஞ்சுக்கிட்டு கையாள்றது மூலமா ஒரு மனிதனால தன்னோட உச்சகட்ட சாத்தியக்கூறுகளையும் உண்மையான சுய அறிவையும் வெளிப்படுத்த முடியும். இதுதான் அந்த அல்டிமேட் ஐசோமெட்ரிக் பிராக்டிஸ். பகுதி 2, விழிப்புணர்வும் அறிவின் அடித்தளமும். இங்கிருந்து தான் நம்ம உள் அறிவே தொடங்குது. ஓகே, இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நாமளே எப்படி உணர்றோம் அப்படிங்கிறதுக்கான அடித்தளத்தை நோக்கி முதல்ல போவோம். மனித அறிவாற்றலோட அடித்தளத்தை உருவாக்குற முதல் 4 சக்திகள் இவைதான்: சியானம், ஆக்ஞானம், விஞ்ஞானம் மற்றும் பிரஞானம். இந்த 4மே உங்களுடைய அடிப்படை விழிப்புணர்வுல தான் ஆரம்பமாகுது. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? சஞ்ஞானம் மற்றும் ஆஞ்ஞானம், இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம்தான். சஞ்ஞானம் அப்படிங்கிறது நான் இருக்கேன் அப்படின்னு உங்களோட இருப்பை நீங்க அடிப்படையா உணர்றது, ஒரு பாசிவான அங்கீகாரம். ஆனா ஆஞ்ஞானம் அப்படிங்கிறது உங்களோட உள் மேலாண்மை. அதாவது உங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கிற எண்ணங்களை மாத்துறதுக்கு, நிறுத்துறதுக்கு, இல்லைன்னா புதுசா ஒரு எண்ணத்தை உருவாக்குறதுக்கு உங்களுக்கு இருக்கிற ஆக்டிவான ஒரு சக்தி. இந்த விழிப்புணர்வு அடித்தளத்தோட உச்சகட்டம் தான் பிரஞானம். உங்களுக்குள்ள ரொம்ப ஆழமா இருக்கக்கூடிய மிக உயர்ந்த சைதன்யத்தை, அதாவது அந்த சுப்ரீம் கான்ஷியஸ்னஸை முழுமையா உணர்ந்து அங்கீகரிக்கிறது தான் இந்த பிரஞானம். உங்களை ஒரு முழுமையான விழிப்புணர்வுக்கு அழைச்சிட்டு போற மிக முக்கியமான பிரம்மாண்டமான படி இதுதான். பகுதி 3, புலன் மற்றும் சிந்தனை உருவாக்கம். நம்ம சிந்தனைகள் எப்படி வளருதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளோட அடிப்படை விழிப்புணர்வு எப்படி இந்த வெளி உலகத்தோடு தொடர்பு கொண்டு ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனையா மாறுது அப்படிங்கறத தீர்மானிக்கிற அடுத்த 4 சக்திகளை பார்ப்போம். மேதா, திருஷ்டி, திருத்தி மற்றும் மதி. நம்ம மனம் எப்படி தரவுகளை தக்க வைக்குது அப்படிங்கிறது மேதா. உலகத்தை எப்படி உணருது அப்படிங்கிறது திருஷ்டி. எப்படி ஸ்ட்ராங்கா உறுதியா நிக்குது அப்படிங்கிறது திருத்தி. இறுதியா எப்படி ஒரு தெளிவான சிந்தனையை உருவாக்குது அப்படிங்கிறது மதி. இதுல திருஷ்டி அப்படின்னா வெறும் கண்களால் பார்க்கறது மட்டும் கிடையாதுங்க. மனதனுக்கு இருக்கிற அத்தனை புலன்களாலையும் இந்த உலகத்தை முழுமையா உள்வாங்கி உணர்றது தான் உண்மையான திருஷ்டின்னு இந்த மூல தகவல்கள் சொல்லுது. இது ஜஸ்ட் பார்வை இல்ல, ஒரு முழுமையான உணர்தல். பகுதி 4, சுதந்திர சிந்தனையும் மனக்கலக்கமும். இது ஒரு சூப்பரான பகுப்பாய்வு திறன். இதுவரைக்கும் நாம எதெல்லாம் குறை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோமோ அதை எப்படி நம்ம மனம் ஒரு மாபெரும் சக்தியை மாத்தணும் அப்படின்னு இப்ப பார்க்க போறோம். ஒரு அட்வான்ஸ் பகுப்பாய்வுக்கு தேவையான சக்திகள் இவைதான்: மனிஷா, அதாவது சுதந்திரமான சிந்தனை; ஜுதி, அதாவது மனக்கலக்கம்; அப்புறம் ஸ்மிருதி, அதாவது நினைவாற்றல். இதுல மனக்கலக்கம் அப்படிங்கிறத நாம எப்பவுமே ஒரு நெகட்டிவ் விஷயமா தானே பார்ப்போம். ஆனா உண்மை அது கிடையாது. இது மிகச் சிறப்பா எதை வளர்க்குதுன்னா, மனிஷா அப்படிங்கிற அந்த சக்தியை தான். அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிக்கிறது மட்டும் அல்ல, அந்த பாக்ஸ் அப்படிங்கிறதே ஒரு மாயை, அது ஒரு பொய் அப்படின்னு உணர்ந்து சர்வ சுதந்திரத்தோடு சிந்திப்பது தான் மனிஷா. இந்த சுதந்திர சிந்தனை மட்டும் உங்ககிட்ட வந்துருச்சுன்னு வைங்க, உங்க வாழ்நாள்ல தோல்வியோ துக்கமோ உங்களை நெருங்கவே முடியாது. இங்கே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு பாருங்க. ஜுதி அல்லது மனக்கலக்கம் அப்படிங்கிறது ஒரு கெட்ட விஷயமே கிடையாது. ஐயோ மனக்கலக்கம் வருதே அப்படின்னு நினைச்சு நாம பேனிக் ஆகிறோம் பாத்தீங்களா, அதுதான் தப்பு. எந்த ஒரு பெரிய முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் அதை ஆழமா ஆராய்ந்து மூளைச்சலவை, அதாவது பிரெயின் ஸ்டார்மிங் பண்றதுக்கு இந்த மனக்கலக்கம்னு சொல்லப்படுற எனர்ஜி ரொம்பவே அவசியம். அதனால மனக்கலக்கத்தை வெறுக்கிறத முதல்ல நிறுத்துங்க, அதை ஒரு பவர்ஃபுல்லான அனாலிசிஸ் டூலா பயன்படுத்துங்க. அடுத்தது ஸ்மிருதி எனப்படும் நினைவாற்றல் சக்தி. இதை எப்படி வளர்க்கிறது?
இந்த அருவமான சக்தியை பலப்படுத்துறதுக்கு மூல தகவல் ரொம்ப ரொம்ப தெளிவான உடல் ரீதியான பயிற்சிகளை பரிந்துரைக்குது. தினமும் சுத்தமான பசு நெய்யை உங்க உணவுல சேர்த்துக்கிறது, அப்புறம் மூச்சை அடக்கி செய்யப்படுற கும்பகம் முறையிலான யோகாசனங்கள், உதாரணமா திரிகோணாசனம், பச்சிமோத்தாசனம் இதெல்லாம் செய்யறது மூலமா உங்க நினைவாற்றலை அபரிமிதமா பெருக்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பகுதி 5 செயல், ஆசை மற்றும் கட்டுப்பாடு. நம்ம உள்ள உருவான சிந்தனைகள் எப்படி செயல்களா மாறி நம்ம விதியே தீர்மானிக்குது அப்படிங்கறத முடிவு பண்ற கடைசி 5 சக்திகள் இவைதான். சங்கல்பம், அதாவது தீர்மானம். கிருதி, அதாவது தொடர்ச்சியான பயன்பாடு. அசு, அதாவது வாழ்க்கை தேடல். காமம், அதாவது ஆசை. மற்றும் வாசாகா, அதாவது கட்டுப்பாட்டுடன் கூடிய வழிகாட்டுதல். இதுல சங்கல்பம் அல்லது தீர்மான சக்தியை வளர்க்கறதுக்கு ஒரு பிரமாதமான வழியை கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா ஃபாஸ்டிங், அதாவது விரதம் இருக்கிறது. வாரத்துக்கு குறைஞ்சபட்சம் 1லிருந்து 3 முறையாவது இந்த ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா உங்க மன உறுதி அப்படிங்கிற அந்த சங்கல்ப சக்தி யாராலையும் உடைக்க முடியாத அளவுக்கு பலப்படும். இப்போ இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா, காமம் எனப்படும் ஆசைய பத்தின முற்றிலும் ஒரு புதிய பார்வை இது. நான் ஆசையே விட்டுவிடணும் அப்படின்னு நினைக்கிறது கூட இன்னொரு ஆசைதானே. ஆசை அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் பாவம் கிடையாது. சொல்லப்போனா அது உங்களை இயக்குற ஒரு பெரிய பவர். அந்த ஆசையை சரியா மேனேஜ் பண்ண தெரியாம இருக்கிறது தான் பிரச்சனை. அதனால உங்க ஆசையை ஒரு மாபெரும் உந்து சக்தியா மாத்துங்க. உங்களோட சக்திகளை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறது கிரது. அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு பழைய வெற்றிகளோடு நின்னுடாம உங்களோட வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கான ஒரு தொடர்ச்சியான தேடல் தான் அசு. நாம எதை பயன்படுத்தாம விட்டாலும் அது நம்மள விட்டு போயிடும் இல்லையா? அதனால இந்த தேடலும் பயன்பாடும் ஒருபோதும் நிற்கவே கூடாது. பகுதி 6 சுய அறிவே உண்மையான பெருவாழ்வு. சுருக்கமா சொல்லணும்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற தூய விழிப்புணர்வின் ஒளி இந்த 16 சக்தி வாய்ந்த வடிகட்டுகள் வழியா பாய்ந்து வெளிப்படுது. சஞ்ஞானத்துல தொடங்கி வாசாக வரைக்கும் உள்ள இந்த 16 உள்மன சக்திகளையும் சரியா புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம நடைமுறை வாழ்க்கையில செயல்படுத்துறது தான் ஒரு மனிதனோட உண்மையான சுய அறிவு. இதை தான் நம்ம பெரியவங்க 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு ரொம்ப ஆழமா சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ உங்க முன்னாடி ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. உங்களுக்குள்ளேயே உறங்கிக்கிட்டு இருக்கிற இந்த 16 மாபெரும் உள்மன சக்திகளை பயன்படுத்தி உங்க விழிப்புணர்வை எப்படி நெறிப்படுத்தி உங்களுக்கான அந்த ஆகச்சிறந்த வாழ்க்கைய இன்றிலிருந்தே, ஏன் இப்பொழுதிலிருந்தே எப்படி உருவாக்க போறீங்க? இந்த ரகசியங்கள் வேற எங்கேயும் இல்ல, உங்களுக்குள்ளேயே தான் இருக்கு. இன்னைக்கு நாம பார்த்த இந்த விளக்கம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புதிய தெளிவை கொடுத்திருக்கோன்னு நம்புறேன். சிந்தித்து செயல்படுங்கள். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த 16 செல்வங்களை இன்றே தட்டி எழுப்புங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.